எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய வன்முறை சம்பவங்கள், அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் ஒரு தேசிய அவமானமாக பார்க்கப்படுகிறது. கலவரங்கள் இந்த தருணத்தை எட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கலவரங்கள் குறித்து இன்றைக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். அதில் இரு மாநில மக்களும் இதனை உணர்வுபூர்வமான பிரச்சனையாக அணுகி வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒரு பிரச்சனைக்கு வன்முறை தீர்வாகாது, பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வை எட்ட முடியும், சட்டத்திற்குட்பட்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று தனது அறிக்கை மூலமாக அவர் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். காவிரி விவகாரம் உணர்வுபூர்வமானதாக மாறி அது கலவரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை என்பது எந்த அளவுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும், காவிரி விவகாரத்திற்கு தற்போதைய தீர்வு என்ன, நீண்டகால தீர்வு என்ன, குறிப்பாக வறட்சி காலங்களில் ஏற்படக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளை எப்படி அணுகுவது, ஒட்டுமொத்த தேச கட்டமைப்பில் பிரிவினைவாத முழக்கங்கள் எழக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரங்கள் ஏன் செல்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அடுக்கடுக்காக இந்த விவகாரங்களை ஒட்டியும் இந்த வன்முறைகளை ஒட்டியும் முன்வைக்கப்படுகின்றன. இது குறித்து இன்றைய நேர்பட பேசும் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ஆவடிக்குமார், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திருமிகு வானதி சீனிவாசன் ஆகியோர் அரங்கத்தில் இணைகின்றனர். அதே போன்று சென்னையில் அவரது இல்லத்திலிருந்து இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ், மற்றும் மன்னார்குடியிலிருந்து இணைகிறார் திரு மன்னார்குடி ரங்கநாதன், காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர். காவிரி விவகாரத்தில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம், பல்வேறு சட்ட போராட்டங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். தொடர்ந்து பேசலாம். வானதி, நான் உங்களிடமிருந்து தொடங்குறேன். பேச்சுவார்த்தைகள் மூலம்தான் சிக்கல்கள் தீர்க்கப்படும், சட்டத்தின் வரம்புக்குட்பட்டு தான் இருக்கணும், வித்தின் தி லீகல் ஆம்பிட் அப்படின்னு இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அறிக்கையில சொல்றாரு. இரு மாநில மக்களும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றத இந்த வன்முறை அப்படிங்கிற அந்த ஆங்கிள் மட்டும் பார்க்கிறதா, இல்ல இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திற்கே மறுபடியும் பேச்சுவார்த்தை வேணும், இரு மாநில முதல்வர் உட்கார்ந்து பேசுங்கன்னு பிரதமர் சொல்ல விரும்புறான்னு எடுத்துக்கிறதா? ஜனநாயகத்துல டயலாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். அது இதுக்கு முன்னாடியும் வெறும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு இருந்தா கூட உச்ச நீதிமன்றமே பிரதமர் தலையிட்டு இதில் 2 மாநில அரசுகளும் பேச வேண்டும்னு சொன்ன வரலாறு இங்க இருக்கு. அதனால பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு அப்படிங்கிறது ஜனநாயக பாதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அது. அதனால எந்த ஒரு பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தை என்பது தீர்வாக இருக்க முடியும் போது சட்டத்திற்கு உட்பட்டு அந்த வரம்பிற்குள் நின்று நம்முடைய உரிமைகளை பற்றி பேசுறதும் அதை செயல்பட வைக்கிறதும் தீர்வா இருக்குமே தவிர வன்முறையை கையில் எடுப்பது எப்போதுமே தீர்வாகாது. குறிப்பாக இன்னைக்கு 2 மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அங்கு சில பிரிவினைவாதிகள், எல்லா மக்களும் அங்க ஒட்டுமொத்த கர்நாடகா மக்களும் தமிழர்களுக்கு எதிராக இருக்காங்கன்னா இல்ல. நீங்க வீடியோல காட்டுற ஒரு சில நிகழ்வுகளே கூட ரொம்ப ரொம்ப சின்ன குரூப் தங்களுக்கு ஆதரவா ஒரு வன்முறையை கையில் எடுத்துட்டு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு பய உணர்வை ஏற்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள், அது அரசாங்கத்தால நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமல்படுத்த வேண்டியது கர்நாடக அரசாங்கம். அங்க ஒரு அன்ரெஸ்ட், ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல், மக்களுக்கு தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறதன் மூலமாக இது ஒரு தேசத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒற்றுமைக்கும் அப்படிங்கறத முதல் கொண்டு பேச்சுவார்த்தையை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தாங்க நினைக்கிறத சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் கிட்ட அது உருவாக்க ஆரம்பிக்கும். அதனால் பிரதமர் இன்று அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கிறது, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அல்டிமேட் ஒரு தீர்வுக்கு அது நிச்சயமா நம்மளை எடுத்துட்டு போகும். இதற்கு முன்பாக கூட பேச்சுவார்த்தை ஏன் தீர்வாகாதா, இல்ல இதுக்கு முன்னால நடக்கலையான்னு கேட்டா இதுக்கு முன்னாலே நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு நூற்றாண்டு பிரச்சனை இல்ல. அதை தாண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க வழக்கு ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடக்குது, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள், அந்த தீர்ப்பை அமல்படுத்தும் போது எதிர்ப்பு. இன்னைக்கு முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்புல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது, அதனால் நாம் அதை செயல்படுத்தித்தான் ஆக வேண்டும், ஆனால் காவிரி விவகாரத்தில் தொடர்ச்சியாக நமக்கு அநீதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு தரப்போடு பேச்சுவார்த்தை நடப்பதுதான் சாத்தியமா, இல்ல மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்திற்குள் சென்று அதை என்ஃபோர்ஸ் பண்றதுல ரெண்டு விதத்திலையும் வாய்ப்பு இருக்கு. ஒன்று, நம்முடைய அணுகுமுறை, அதாவது இது ஏதோ ஒரு தரப்பு மட்டும் பேசணும் அப்படின்னு இல்ல. 2 மாநில முதல்வர்களும் சில சமயம் இதுக்கு முன்னாலேயே நம்ம கிட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ரொம்ப கேஷுவலா டைனிங் டேபிள் உட்கார்ந்து பிரச்சனை முடித்த ஒரு என்ன சொல்றது உறவு அந்த மாதிரி இருந்த சூழல் அப்படிங்கறதெல்லாம் மாறி இன்று உச்சநீதிமன்றத்துல சொல்ற தீர்ப்பை கூட மதிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு
அவங்க அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டு இன்னைக்கு எடுத்துட்டு போகுது, ஆனா கூட எங்களுக்கு அநீதி இழைக்குதுன்னா அவங்க தரப்பு அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. கோர்ட்ல வந்து ஆர்டரை மாடிஃபை பண்ணிருக்காங்க. கோர்ட்ல அவங்க தீர்ப்புல வந்து எங்களுக்கு இது நீதி அநீதி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அப்ரோச் பண்றாங்க. ஆனாலும் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுது. ஆனாலும் கூட இத குறுகிய கால ஒரு அரசியல் பிரச்சனையா பாக்குறதா, நீண்ட கால தீர்வை நோக்கி நகர்வதா? இது எல்லா மாநிலத்துக்கு, இது ஏதோ தமிழ்நாடு இல்ல கர்நாடகா மட்டும் இல்ல, நம்முடைய இந்திய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் நடுவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ரீசெண்டா நம்ம சிறுவாணி அணை பத்தி பேசுறோம். சிறுவாணி அணை விஷயத்துல கேரளா அரசாங்கம் நடுவர் மன்றத்தோட இறுதி தீர்ப்பில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த உரிமையை நிலைநாட்ட பார்க்கிறார்கள். நாம என்ன சொல்றோம், சட்டசபையில கூட முதல்வர் நீங்க வந்து இது மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாமல் அவர்கள் அணை கட்டக்கூடாதுங்கிறதா இருக்கே தவிர அணையை கட்டக்கூடாதுன்னு இல்ல. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் என்ன, தமிழகத்திற்குள்ளேயே கூட, தமிழகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட, இன்னைக்கு கீழ்பவானியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சத்தியமங்கலத்துக்கும் கோபிக்கும் தண்ணி திறந்து விட்டான்னு கருப்பு கொடி காட்டுறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ மாநிலத்திற்குள்ளேயே இன்னைக்கு ஒரு அணையில இருந்த உப்பாறு அணைக்கு இது வரைக்கும் 3 முறை தான் தண்ணி வந்திருக்கு. அமராவதி ஆத்து பாசன விவசாயிகள் அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இத்தனை சிக்கல்கள் இருக்கும்போது பக்கத்து மாநிலம்னு போகும்போது அது மொழியும் சேர்ந்து விடுகிறது. ஆக உணர்வு ரீதியாக ஒரு போராட்டத்தை மாற்றுவதற்கு வன்முறையை கையில் எடுப்பதை தவிர்க்கணும், இந்த விஷயத்துல கடுமை காட்ட வேண்டும் என்பதற்காக பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. திரு பீட்டர் அல்போன்ஸ், வன்முறையை கைவிட வேண்டும் அப்படிங்கிற பிரதமருடைய அப்பீலை 100% புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதற்கு அடுத்த வார்த்தை, எந்த பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது, பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்வதை ஒரு அமைதிக்கான வேண்டுகோள் அப்படிங்கிற அளவில் மட்டும் புரிந்து கொள்ளலாமா, இல்ல இதில் ஒரு அரசியல் காரணியும் இருக்கிறது, பிரதமர் வேறொன்றை விரும்புகிறார் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதனால் நான் ஒரு மொத்தத்தில் நான் பிரதமர், முதலமைச்சர், அரசியல் கட்சிகள் எல்லாம் என்று ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டுவதை விட இன்னைக்கு கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கிற நிலைமைக்கு இந்த ஃபெயிலியர் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அது ஒரு பெரிய காரணம். எல்லா கட்சிகளுடைய தலைமை எல்லா மாநிலங்கள்லையும் நேஷனல் அகில இந்திய அளவில். ஆகவே இதை ஒரு கட்சிக்கு உள்ளது, ஒரு மாநிலத்திற்கு உள்ளது, இல்லது தேசிய தலைவர்கள் மட்டுமே, மாநில தலைவர்களுக்கு மட்டுமே என்று நான் பிரித்து பார்க்க விரும்பவில்லை. இன்னைக்கு நீங்க பார்க்கிற சில காட்சிகளை நம்ம தொலைக்காட்சியில பார்க்கின்ற போது நமக்கு மிக வேதனையாக இருக்கிறது. ஒரு லாரி டிரைவரை ஆடைகள் எல்லாம் கழட்டி விட்டு நிர்வாணமாக விட்டு 4 ரவுடிகள், அதாவது இதுல பாத்தீங்கன்னா யாருக்குமே அந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ல சம்பந்தம் இல்லாதவர்கள், அந்த லாரி டிரைவருக்கும் சம்பந்தம் இல்ல, அடித்த ரவுடிகளுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆகவே இந்த ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு இன்னைக்கு நைல் நதி 3 நாடுகளோடு 4 நாடுகளுக்கு இடையிலே ஓடுகிறது. அதுல 2 நாடுகள் எல்லாம் நிரந்தரமாக யுத்தத்திலே இருக்கின்ற நாடுகள். அங்கே கூட இந்த வன்முறை இல்ல. இன்னைக்கு நம்மகிட்ட 14 மேஜர் ரிவர்ஸ் இருக்கு இந்தியாவில். இந்த 14 மேஜர் ரிவர்ஸுமே இன்டர்ஸ்டேட் வாட்டர் ரிவர்ஸ் தான். ஆனா இதுல எந்த ஸ்டேட்லயாவது, மகாராஷ்டிராவுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பிரச்சனை இருக்கு, மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கு இருக்கு, ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கு. எல்லா மாநிலங்களுக்கு இடையில வாட்டர் டிஸ்பியூட் இல்லாத மாநிலங்களே இந்தியாவில் இல்ல அவ்வளவு. ஆனால் இது ஏன் இவ்வளவு தீவிரமாக வன்முறை வெடித்து கிளம்பி இருப்பது எந்த மாநிலத்திலையும் இல்லை என்பதை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும். அதற்கு என்ன காரணம், இவ்வளவு பெரிய வன்முறை வெடித்து கிளம்புவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாதான் காரணம்ங்கிறதை நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஊடகங்களுக்கும் சில பொறுப்பு உண்டு என்பதையும் தட்டி கழித்து விட முடியாது. அதாவது உதாரணமா நான் சொல்றேன், சகோதரி வானதி சிறுவாணியை பற்றி சொன்னாங்க, இன்னைய சரித்திரத்தை பற்றி சொன்னாங்க. அன்னைக்கு சிறுவாணியில் அணை கட்டும் போது என்ன நடந்ததுன்னு சொன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த VR கிருஷ்ணய்யர் அவர்களை தொலைபேசியில தொடர்பு கொண்டு எப்பா குடிக்க தண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டார். உடனே சட்டமன்றத்தில் VR கிருஷ்ணய்யர் அந்த சட்டத்தை முன்மொழிகிறார். அப்பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கிறார்கள். அப்பொழுது கிருஷ்ணய்யர் என்ன சொன்னார்னா, அட போங்கப்பா, என் சகோதரனுக்கு தண்ணி இல்லைன்னா கொடுக்க கூடாதா என்று ஒரு வார்த்தை சொல்லி அந்த சிறுவாணி அணையை கட்டுவதற்கான ஏற்பாடு செய்தார். பெருந்தலைவர் காமராஜரும் நீலம் சஞ்சீவ ரெட்டியும் 2 பேரும் ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிலங்களை பிரித்துக் கொண்டார்கள். பெருந்தலைவர் காமராஜர் திருப்பதிக்கு போனார், சாமி தரிசனம் பண்ணாங்க. சஞ்சீவ ரெட்டியும் காமராஜரும் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்தாங்க. 25 நிமிடங்களிலே யார் யாருக்கு எந்தெந்த ஊர் என்று பிரித்துக் கொண்டு வந்தார்கள். காமராஜரை கேட்டார்கள், அதை விட்டு கொடுத்தாய் விட்டது, இதை விட்டு கொடுத்தாய் விட்டது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், ஒரு காம்ப்ரமைஸ்னா 2 விட்டு தான் கொடுக்கணும், 2 வாங்கிட்டு தான் வரணும்னு, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு அதை போன்ற ஒரு நிலைமை இல்லாதது மிகப்பெரிய துரதிஷ்டம்.
இன்னைக்கு வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சருக்கு மேல இன்னைக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அவர் 500 ரவுடிகளை வந்து ஜெயிலிருந்து திறந்து விட்டாருன்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் பாஜகவும் சேர்ந்துதான் தண்ணி விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப அவங்களே வன்முறையை தூண்டி விடுகிறார்கள் சொல்றாங்க. இது வந்து ஜனங்களுக்கும் ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஆனால் மொத்தத்திலே தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி என்பதை சம்பந்தப்பட்ட எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னைக்குமே வந்து லோவர் ரைப்பேரியன் ரைட்ஸ் உள்ள ஸ்டேட்ஸுக்கு வந்து தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே வார்த்தை, இது வந்து அரசியல் தலைவர்கள் வந்து சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு கர்நாடகா நியாயம்னு சொன்னோம்னா நான் நாளைக்கு ரோட்ல நடமாட முடியாது. கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கட்சிக்காரர் வந்து தமிழ்நாடு நியாயம்னு சொன்னா அவர் அங்க ரோட்ல நடமாட முடியாது. ஆகவே இது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து அதுக்கு அந்த ட்ரிபியூனல் வச்சிருக்க அந்த மெக்கானிசத்தை கொடுத்துடணும், எக்ஸ்பர்ட்ஸை கொடுத்துடணும். அவங்க வந்து கணக்கு இது பண்ணி இன்னைக்கு கூட அந்த ட்ரிபியூனல் தான் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அது முடிஞ்ச வந்த உடனே அவைலபிள் வாட்டர் என்னென்ன டேம்ல எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுல ப்ரோரேட்டா பேசிஸ் எவ்வளவு என்பதை ட்ரிபியூனல் தீர்ப்புப்படி கணக்கு பார்த்து இந்த தண்ணியை திறந்து விட வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் அதற்கு தமிழக முதலமைச்சரும் ஒன்னும் சொல்ல முடியாது, கர்நாடக முதலமைச்சரும் ஒன்னும் சொல்ல முடியாது, பிரதமரும் ஒன்னும் சொல்ல முடியாது. அதை போன்ற நிலைமை வருவதற்குத்தான் பிரதமர் சொல்லணும். பிரதமர் இப்ப சொல்றது எஸ்கேபிசம். பிரதமர் வந்து அவரு நான் சொல்லலாம் வன்முறை வேண்டான்னு, என் கையில் அதிகாரம் கிடையாது. ஆனா இன்னைக்கு பிரதமர் கையில் அதிகாரம் இருக்கு. இதே நடந்திருக்கு. பிரதமர் வந்து ராணுவத்தை அனுப்பியவாறு நடந்திருக்கு. கோவாவில் இருக்கிற கொங்கணிகளுக்கும் அங்க கர்நாடகத்தை போனவங்களுக்கும் பெரிய பிரச்சனை வருகின்ற போது குண்டுராவ் வந்து கேட்டாரு, கர்நாடகத்தை சார்ந்த கோவாவில் இருக்கின்ற கர்நாடகத்தை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பதற்கு ராணுவத்தை அனுப்புங்கள் என்று சொல்லி அந்த இந்திரா காந்தியிடம் கேட்டார்கள். அந்த இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பினார். அனுப்பி அந்த கர்நாடகத்து மாநிலங்களை பாதுகாத்து கொடுத்தார். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இந்திரா காந்தியும் இல்ல, அதை போன்ற ஒரு நிலைமை இருக்குன்னு மோடியை நான் குற்றம் சொல்ல விரும்பல, பிரைம் மினிஸ்டரையும். ஆனால் இதை போன்றெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இந்தியா என்கிற கான்செப்ட், அந்த ஐடியாவை காப்பாற்ற முடியாது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்ல திரு பீட்டர், நீங்க பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்னுடைய ஃபெயிலியர், அரசியல் தலைமையின் தோல்வி அப்படின்னு சொல்றீங்க. காவிரி கண்காணிப்பு குழு இல்ல மேலாண்மை வாரியத்திடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கூடிய ஒரு முயற்சிங்கிறீங்க. ஆனா இதை சொல்லும் போதெல்லாம் மற்றொரு தரப்பில் வரக்கூடிய கேள்வி, உச்சநீதிமன்றம் என்பது நாட்டின் உயர்ந்த ஒரு அமைப்பு, அதன் தீர்ப்புக்கு பிறகு எதுவுமே எந்த விதமான விவாதங்களும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதிலேயே இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னொரு அட்டானமஸ் பாடி, அது ஒரு மேலாண்மை வாரியம் இல்ல ஒரு கண்காணிப்பு குழு சொல்வதை அமல்படுத்தும் போது பிரச்சனை வராதா? இங்கு பிரச்சனை அரசுகளோடு இல்ல, அந்த அரசு நாங்கள் செயல்படுத்த தயார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்னு அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்கிறார். அப்ப எதுதான் தீர்வு அப்படிங்கிற கேள்வி சாமானியன் மனதில் எழுதுறது இயல்பு தானே? அதாவது நான் என்ன, இது வந்து காவேரி ட்ரிபியூனல் வந்து இஸ் ஆஸ் குட் ஆஸ் a சுப்ரீம் கோர்ட். அது இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. அவர் ஆர்டர் இஸ் டு பி ஒபேட், தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் டிசோபீடியன்ஸ். இதை போன்று ஒரு பிரதமர் சொல்ல முடியாது, இதே வார்த்தையை ஒரு முதலமைச்சர் பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த தண்ணீரை திறந்து விடவில்லை என்று சொன்னால் தங்களது அரசு இருக்காது என்று ஒத்துக்கொள்கிறார். அதே போல நாளைக்கு தமிழகமும் வந்து இன்னைக்கு 64 டிஎம்சி வேணும்னு கேட்கிறோம், 60 டிஎம்சி வேணும்னு கேட்கிறோம். நாளைக்கு அந்த ரிவர் வாட்டர் அத்தாரிட்டியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலும் சேர்ந்து உங்களுக்கு உள்ளது 20 டிஎம்சி தான் சொல்லிட்டா தமிழக முதலமைச்சர் அதை எதிர்த்து பேச முடியாது. 2 மாநில விவசாயிகளும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே முதலில் விவசாயிகள் வந்து அந்த நிலப்பாடை எடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த வெளியே இருந்து வன்முறை கும்பலுக்கு இடமே இல்லை. ஆகவே ஒரு முதலமைச்சர் இப்ப இருந்து அரசியல் தான் நடக்கிறது. இப்பொழுது என்ன, சீதாராமையா வந்து கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சீதாராமையா அரசை டிஸ்மிஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எலெக்ஷன் வரப்போகுது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வன்முறையை தூண்டி விடுகிறார்கள். ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரட்டும், சீதாராமையா ஃபெயிலியர் ஆகட்டும், காங்கிரஸ் தோற்று போகட்டும், எலெக்ஷன்ல வந்து நல்ல இது எல்லா கட்சியும். இதே சமயத்தில் காங்கிரஸ் அங்க இருந்த அந்த இடத்துல இருந்தால் கூட அதைத்தான் செய்வார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இதை லீவ் இட் டு தி சிஸ்டம். அதை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவிலே இருக்கிற அந்த அமைப்பிடம் விட்டுவிட்டால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் கணக்கு பார்த்து இந்த மாதம் இவ்வளவு தண்ணீர் போக வேண்டும் என்று திறந்து விடுவார்கள். அதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்னைக்கு வர வேண்டிய தண்ணீருக்கு இன்னைக்கு சண்டை போடுறோம். ஜூன் மாசத்திலிருந்தே நமக்கு தண்ணி வர வேண்டிய தண்ணி வந்து சேரல. அதுதான் என்னுடைய நான் சொல்றேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆவடிக்குமார், 2 விஷயங்கள். ஒன்று, திரு பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக முன்வைப்பது, நம் தமிழக அரசிலிருந்தே கேட்கக்கூடிய கேள்வி என்பது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணும், அது ஒன்றுதான் தீர்வு அப்படின்றதுதான். ஆனா மறுபடியும் நீங்க ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதை அமல்படுத்தி உள்ள சிக்கல்கள்லாம் இருக்கும்போது
பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு தரப்புல தீர்வு முன்வைக்கப்படுகிறது, மற்றொரு தரப்பில் இல்ல இது போன்ற ஒரு அட்டானமஸ் பாடி ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாதான் தீர்வு அப்படின்னு சொல்லப்படுது. நான் பார்ப்பது மற்ற நதி பிரச்சனைகளை விட இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா வறட்சியான நதி, வறட்சி காலங்களில் தான் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்ற ஒரு வாதமும் ஜஸ்டிபிகேஷனோட இங்க முன்வைக்கப்படுது. அப்ப எதுதான் தீர்வுன்னு தமிழக அரசு நினைக்கிறது? இல்லை, இன்றைக்கு தீர்வு எது என்று சொல்றத நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய இடமாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாம் நாட வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கு. அப்போ இந்த நிர்பந்தத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தை அமுல்படுத்த விரும்பாத கர்நாடக அரசு, அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு சண்டித்தனம் பண்ணி காவிரி தண்ணி அது ஏதோ கர்நாடகாவுக்கு மட்டுமே உரிய தண்ணி, தமிழ்நாட்டுக்கோ அல்லது பாண்டிச்சேரிக்கோ அல்லது கேரளாவுக்கோ அந்த தண்ணியிலிருந்து தரக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில் அங்கே இருக்கிற அரசாங்கங்கள், அரசியல் கட்சிகள் தொடர்ந்து பேசிட்டு வர பேச்சு, அவங்களுடைய செயல், இதுதான் இந்த சூழ்நிலைக்கு காரணம். ரெண்டாவது, இது எல்லாத்த விட இந்தியாவில் நீர்வளத்துறை அமைச்சகம் ஒன்று இருக்குது. அது எதுக்கு இருக்குது? 2 மாநிலங்களுக்கு இடையிலே, இன்னும் சொல்ல போனால் 2 மாவட்டங்களுக்கு இடையிலே சகோதரி சொன்னது போல பிரச்சனைகள் வரும். ஆனால் அது தீர்வு தர்றதுக்கு நம்ம அரசியல் சட்டம் சில வழிமுறைகளை வகுத்திருக்கு, நமக்கு அதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்கு. ஆனால் மத்திய நீர்வளத்துறை இதுவரைக்கும் இந்த பிரச்சனையில் என்ன செஞ்சிருக்காங்க? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ஏன் பிரதமரை நாட வேண்டிய நிலை வருது? அந்த துறை அதுக்கான விழிப்புணர்வோடு அதை இந்த பிரச்சனையை ஈடுபட்டிருந்தால் பிரதமரை நிர்பந்தப்படுத்த வேண்டிய அல்லது அவரிடத்தில் கோரிக்கை போக வேண்டிய அவசியம் கூட வந்திருக்காது. ஏன்னா அந்த துறை ஆரோக்கியமாக இருந்திருந்தால் அது நடந்திருக்கும். இது எல்லாமே செய்யாம இன்றைக்கு வன்முறை தீர்வில்லைன்னு சொல்றாரு பிரதமர். அது நிச்சயமா வரவேற்கிறோம். எந்த பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வில்லை, வன்முறையை வைத்துக் கொண்டு எந்த பிரச்சனையும் தீர்வு காண முடியாது. ஆனால் அது சொல்ற நேரம் எப்போ? வன்முறை உச்சகட்டத்துக்கு போய் கர்நாடகாவில் ஒரு ஆட்சியை நடத்த முடியாத நிலையில் அங்கே வன்முறை வெடித்து, அந்த வன்முறை வெடித்தது, அதனால் தண்ணீர் திறந்து விட முடியாத சூழ்நிலை கர்நாடகாவில் இருக்கு. அங்க வன்முறை களமாக மாறிவிட்டது என்று உச்ச நீதிமன்றத்தில் போய் கர்நாடகம் சொல்லுது. நாங்க சொல்லல, நீங்க சொல்லல, ஊடகம் சொல்லல. அங்க இந்த பிரச்சனையை செயல்படுத்துவதனால அங்க வன்முறை வெடித்து அந்த பகுதியில் கலவர பூமியாக மாறி இருக்கிறது. எங்களால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத நிலை வந்திருக்கிறது. அதனால் இதை மறுபரிசீலனை செய்யுங்கள் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அவங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றலன்னு நீங்க சொல்லாதீங்க, சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டியது நீங்க சொல்றாங்க. அப்ப கூட பிரதமர் இதை சொல்லல. இந்தியாவில் உள்துறை இருக்கு. உள்துறை அங்க ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை செயல்படுத்த முடியாத நிலையில் ஒரு அரசாங்கம் இருக்கு. அதை உள்துறைக்கு தெரியாதா? இது ஒரு மாநிலத்துக்கு எதிரான ஒரு, இன்னைக்கு தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும், இன்னும் சொல்ல போனால் சென்னை, அந்த வேலூர் வரைக்கும் இருக்கிற மாவட்டங்களில், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இருக்கு, எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்களோட உறவு இருக்கு, சொந்தம் இருக்கு. இங்கே இருக்கிற திருமணத்துக்கு அங்கே போகிறவங்க, அங்கிருந்து பெண் கொடுக்குறவங்க, பெண் எடுக்கிறவங்க, இப்படி ஒரு நெருக்கமான இணைப்பு உள்ள ஒரு 2 மாநிலங்கள். ஆனால் இந்த 2 மாநிலங்களும் இன்றைக்கு கர்நாடகத்தை பார்த்தவங்க தமிழ்நாட்டில் வெறுக்கிறதும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை கர்நாடகாவில் அடிக்கிறதும் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலையில் நேற்று 2 உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை கலவர பூமியை மாறி இருக்கு. இன்னைக்கு பிரச்சனையே காவிரி தண்ணியை திறந்து விடுறதா இல்லையான்றது, காவிரி தண்ணியை திறந்து விடுற பொறுப்பையோ காவிரி தண்ணி எப்படி செய்யணும், யாருக்கு எவ்வளோன்றதையும் உச்சநீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரச்சனை கலவர பூமியாக மாறி இருக்கின்ற கர்நாடகாவை சட்டம் ஒழுங்கை அமுல்படுத்த வைக்க முடியுமா முடியாதான்றதுதான். இன்னைக்கு அங்க அமைதி திரும்புமா? அங்க இருக்கிற தமிழருக்கு மட்டும் இல்ல, தமிழர்ன்ற பேர்ல கர்நாடகாவை சார்ந்தவங்க கூட அடிக்கிறாங்க. அடிச்சிட்ட பிறகு எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அடி வாங்கினவங்க கேட்டா அவன் எதுக்கு அடிக்கிறாங்க, யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாம அடி வாங்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட நிலையில் அங்க ஒரு மாநில அரசாங்கம் ஒரு செயலிழந்த நிலையில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்று நீதிமன்றங்களிலே போய் சொல்லுகின்ற அவலம் வந்திருக்கிறதுக்கு பிறகு கூட மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்ததுன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் ஹோம் செக்ரட்டரி மத்திய அரசு செய்யலன்னு சொன்னதால கேட்க வேண்டியது. மத்திய அரசு செய்யலன்னு சொல்லல, இந்த சூழ்நிலையில இதை சொல்றதான் சொல்றேன். நான் உச்சநீதிமன்றம் நேற்றை கூட தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதை நீங்க சொல்லாதீங்க,
சட்டத்தை அமுல்படுத்துங்க, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க. அதுல இருக்கிற சிக்கல் இருந்தா நீங்க சட்டப்படி அணுகுங்க. அதை விட்டுட்டு ஊர்ல வந்து சமூக விரோதிகள் கையில் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி வந்து சொல்றதுக்காக ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை ஒரு மாநிலத்தை நிர்வகிக்க முடியாத, சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாத நிலையில் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு தருவீங்க? தொடர்ந்து பேசலாம். திரு மன்னார்குடி ரங்கநாதன் அவருடன் பேசிட்டு வரேன். திரு மன்னார்குடி ரங்கநாதன், பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த காவிரி விவகாரத்தில் பல முறை நடந்திருக்கிறது. ஆனால் அவற்றில் சில நேரங்களில் தீர்வு கிடைத்திருக்கிறது, சில நேரங்களில் தீர்வு கிடைக்காதனாலதான் இறுதி தீர்வாக உச்சநீதிமன்றத்தை அரசுகள் நாடி இருந்தன. அதில் ஒரு ஃபைனல் வெர்டிக்டும் வந்திருக்கு. அதை எதிர்த்து வழக்குகள் போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட வாதமா இருக்கும்போது, மீண்டும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயத்துக்குள் காவிரி விவகாரத்தை கொண்டு போய் கொடுப்பது தீர்வாக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை பேச்சுவார்த்தைங்கிறது எப்போ முக்கியங்கிறது நம்ம யோசிப்பாச்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, பேச்சுவார்த்தை தீர்வு காணாத ஒரு சமயத்தில் பேச்சுவார்த்தைக்கு பலனே இல்லாமல் போகும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், காவிரி பிரச்சனைங்கிறது ஒரு பற்றாக்குறை நதியை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுங்கிற ப்ராப்ளம். இந்தியாவில் மற்ற எல்லா நதிகளுக்கும் சர்ப்ளஸ் வாட்டர் ஷேரிங்காக தகராறு இருந்தே தவிர காவிரிக்கு மட்டும்தான் அசலில் இருக்கிற தண்ணியே போராதுங்கிற ஒரு நிலைமையில் இந்த பிரச்சனை வருது. அதனால் தீர்வு காண்றதுக்கு எந்த அரசியல் கட்சியினாலையும் தீர்க்க முடியல, பேச்சுவார்த்தையினால தீர்க்க முடியல. அதுக்கெல்லாம் பிள்ளைங்கிற காரணத்துக்காக தான் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்தில் தான் கரைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ நம்பிக்கை இருந்ததுக்கு காரணம் ஆர்டிகல் 356 அதை தீர்த்துருவாங்கன்னு சொல்லி தான் அந்த ஒரு அடிப்படையில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க கர்நாடகாலேயே பயந்து போனது உண்டு. அப்புறம் ஹெக்டே வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மாறித்தே தவிர, முன்னால் பார்த்தீங்கன்னாக்க 356 போட்டு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் இருந்தது. அது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருந்தது, அந்த கௌரவம் இருந்தது. இப்போ அரசியல் கட்சிகள் அதை மதிக்காதே போகிறதுனால தான் இவ்வளோ குழப்பங்கள் வருது. இதை இப்போ ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. இப்போது காவிரிக்காக இவ்வளோ பெரிய போராட்டமா அப்படின்னு இப்போ பேசுகிறீங்களே, 1991 நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்புக்கு PV நரசிம்மராவ் கெசட் பண்ண போது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கொடுத்தாங்க. 10ஆம் தேதிக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 11, 12 தேதிகளில் அப்படியே தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இருக்கக்கூடிய பகுதிகளில் அடித்து உடைச்சி வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டு எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து, போராட்டம்னு சொல்லக்கூடாது, கலவரம் பண்ணாங்க. இது வந்து போராட்டம்னு சொல்கிறதுக்கு அவங்க எந்த விதமான நியாயமும் கிடையாது. இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி வந்து டிரைவர் வந்து நீங்களே இப்போ டிவியில் காட்டினீங்க, அந்த டிரைவரை அவ்வளோ அசிங்கப்படுத்தி பண்ணுறது காவேரி நதிக்காகவா? அது காவேரிக்கே அவமானம் இல்லையா? காவேரி ஒரு தாய் இல்லையா? ஒரு மக்களுக்கு ஒரு தாய்ங்கிற அந்த உணர்வு கூட இல்லாத பண்ணுறாங்களே. இதை பார்க்குற போது அவன் ஒரு விவசாயியாக நான் பார்க்கல. ஒரு விவசாயி செருப்பை போட்டு வயலில் இறங்க மாட்டான். ஏன்னா தாயை வெதிச்சிருவோங்கிறதுக்காக செருப்பை கட்டிட்டு தான் வயலில் போவாங்க. அப்படிப்பட்ட விவசாயி இவ்வளோ அசிங்கம் பண்ணுறாங்க. ஒரு 40 பஸ்ஸு, இந்த KPN பஸ்ஸுங்கிறது இந்தியாவிலே பெஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு, 40 பஸ்ஸை சேர்ந்தாப்புல கொளுத்தி விட்டுருக்காங்க. அவன் என்ன விவசாயியா? விவசாயி பார்த்தீங்கன்னாக்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரி வந்தால் அவனை தாராளமாக ஒரு மரக்கால் நெல் அள்ளி கொடுப்பான். அவ்வளோ இதில் இருக்கும். அவன் விவசாயியே இல்லை சார். அதில் பார்க்குற போது இந்த போராட்டம் ஏதோ ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஏதோ ஒரு காரணத்துக்காக காவேரி சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனையை தவிர காவேரி உட்பட்ட சம்பந்தம் இல்லைங்கிறத நான் தைரியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லலைன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்திருக்கு, நாளைக்கு உங்கள் டெக்கான் கிரானிக்கலில் இந்த நியூஸ் வரலாம். நான் தான் இப்போ சாயங்காலம் வந்து அந்த பவானி சிங் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டரோட பேசியிருந்தேன். ஒரு கர்நாடகா டாக்டர் வந்து வேளாங்கண்ணிக்கு காரில் போயிட்டு இருக்காங்க, ECR ரோட்டில் போகிற காரை பயந்துப்பட்டவங்க கும்பல் நிறுத்திருக்குன்னு. அது பார்த்த போது எல்லாரும், ஐயா இந்த கார் வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது, எங்கேயோ கர்நாடகாவில் பெரிய கலப்பம் நடக்கிறது, இங்கே எது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்துடக்கூடாது, இந்த காரை இங்கே எரித்து வச்சுட்டு வேற ஒரு டாக்ஸி எடுத்துன்னு போங்க, திருப்பி வந்து இதை மாற்றிக்கோங்கன்னு சொல்லி அந்த கும்பல் அவங்கள காப்பாற்றிருக்கு. அதை பெருமையாக அந்த டாக்டர் வந்து பவானி சிங் கிட்ட சொல்லியிருக்காங்க. தமிழினோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த நதிநீர் பிரச்சனைக்காக அந்த ஜட்ஜஸ் எல்லாம் வந்தபோது 400 கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி போட்டோம். வாயை திறந்து யாரும் ஒரு வார்த்தை சொல்லலை.
அவமானகரமாக யாரும் பேசலை. தண்ணி ஒன்று போர்டு தான் போட்டாங்க, அந்த இதுதான் பண்ணிது. அப்படிப்பட்ட அமைதியான காவிரியின் மைந்தன் தமிழ்நாட்டு இது அங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா தண்ணி கொடுக்குற இடம் அது, தண்ணி வாங்குகிற இடம் அது. அதாவது கொடுக்குறவன் வந்து ஐயோ கொடுக்குறமே அவன் நல்லா வாழணும்னு நல்ல மனசோடு கொடுக்கும், அந்த மனசே இல்லை. அதை பார்க்குற போது தான் பேச்சுவார்த்தை எப்படி வரும், பேச்சுவார்த்தைக்கு பலனே இல்லை. பேச்சுவார்த்தை கொடுக்கறதுக்கு எந்த விதமான நியாயமும் வரக்கூடாத ஒரு. தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். வனதி சீனிவாசன், பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைங்கிற விஷயங்கள் குறித்து இந்த இடைவேளைக்கு முன்னாடி நம்ம பேசணும். ஆனா மத்திய அரசின் தலையீடு எந்த அளவில் இருக்கணும்? குறிப்பா இது போன்ற அவர் திரு ரங்கநாதன் சொன்ன மாதிரி வறட்சி காலங்களில் பிரச்சனை ஏற்படும் போது அப்பார்ட் ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், ஒரு அரசாக மத்திய அரசு இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அது செய்யல அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? வாட்டரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ரெண்டு பக்கம் கன்கரண்ட் சப்ஜெக்ட் தான் அது. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்களுடைய ஒரு சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக காவிரி பிரச்சனை இல்லாமல் ஜென்ரலாக பவர்ஸ் பற்றி கேட்குறதால நான் சொல்கிறேன். ரொம்ப ரீசெண்டாக உள்நாட்டினுடைய நீர்வழி போக்குவரத்துக்கு நம்ம இங்கே சென்னையில் பக்கிங்ஹாம் கால்வாய் ஆந்திர பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்து இணைக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வராங்க. அரசாங்க அதிகாரிகள் இங்கே தனியாக மத்திய நீர்வளத்துறை ஆஃபீஸ் போட்டு உட்காந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. திட்டத்துக்கான பணமும் வருகிறது. தமிழக அரசாங்கம் பணத்தை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றிக்கிறோம். இந்த இழுபறினால இன்று இல்லை நீங்கள் லேண்ட் எடுத்து கொடுங்க, நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றுறோம், பணத்தை நாங்களே கொடுத்துட்றோம், எங்களுக்கு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்டு தமிழக அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாதால நீர்வளத்துறை அலுவலகத்தை மூடிவிட்டு இன்னைக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி நான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நம்ம மாநில அரசாங்கம் இந்த நதிகளை எப்படி பயன்படுத்துறது ஒரு ஆஸ்பெக்ட். மத்திய அரசாங்கத்தோட ரோல் என்ன இதுல? இன்னும் கூட பார்த்துட்டீங்கன்னா குறிப்பாக முன்னாடி சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது இன்னைக்கு எல்லா மாநிலத்துக்கு நடுவிலையும் இந்த மாதிரியான தாவாக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்தவம். மத்திய நீர்வளத்துறை எந்தெந்த இடங்களை தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியுமோ அங்கதான் செலுத்த முடியுமே தவிர நேரடியாக தடுப்பணைகளையோ இல்லது வந்து இருக்கக்கூடிய டேம்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இயலாத காரியம். ஏனென்றால் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளுக்குள்ளாக தலையிடுவது அப்படிங்கிறது இயலாத காரியம். அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது. இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வாயிலாக சில நேரத்தில் சில உத்தரவுகள் அமல்படுத்தப்படுகிறது. இரண்டு மாநில அரசுகளும் ஒத்துழைப்பு அளித்தால் அந்த நீதிமன்ற தீர்ப்பு எந்த பிரச்சனை இல்லாம, வன்முறை இல்லாம, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம நிறைவேற்றப்படுகிறது. எந்தெந்த இடத்துல எல்லாம் மாநில அரசியலை தீவிர அரசியலாக உணர்வது அரசியலாக மாற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான சிக்கல்கள் வருகிறது. இப்ப இந்த பிரச்சனை நீங்க எடுத்துட்டு பார்த்துட்டா கூட தமிழக அரசாங்கம் நாம மழை நீர் வீணாகிறது எப்படி, நீர் மேலாண்மையில நாம சரியா இருக்கமா, நம்மளோட குளம் ஏரிகளை காப்பாத்தி இருக்கிறோமா போறதுக்கு முன்பு இந்த விஷயத்தை இன்னும் ஒரு விமர்சனம் என்ன தொடர்ச்சியா வைக்கப்படுதுன்னா, கர்நாடகம் தரக்கூடிய இடத்துல இருக்குது, தமிழகம் பெறக்கூடிய இடத்துல இருக்கு. இதுல இரு தேசிய கட்சிகள், நாட்டை ஆளக்கூடிய இரு தேசிய கட்சிகள் இங்கு பலவீனமாக இருக்கு, அங்க பலம் பொருந்தி இருக்கு, அங்க அவர்களுக்கு அரசியல் தேவைங்கிறதுனாலதான் எல்லா இடங்களிலும் தர மறுப்பவர்களையும் பெற வேண்டியவர்களையும் சமப்படுத்தி பாக்குறாங்க. இன்று கூட இந்த அறிக்கையில இரு மாநில மக்களும் கலவரங்களில் ஈடுபட வேண்டாம்னு பிரதமர் சொல்றாரு. ஆனா தமிழகத்துல கலவரத்துக்கான எந்த சோடும் இல்ல, அங்குதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அடிப்பவர்களையும் அடிவாங்கவர்கள் ஏன் சமமா பார்க்கணும்ன்ற கேள்வி இருக்கு. இல்ல, அது திரும்ப தேசிய கட்சிகள் மேல மாத்தி ஏனென்றால் கர்நாடகத்தை ஒன்று பாஜக அல்லது காங்கிரஸ் ஆட்சி செய்து வருகிறது. இரண்டுக்கும் ஒரு தேசிய கட்சியாக மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வு உண்டு. ஆனாலும் கூட அங்கங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த மாநிலத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதை யாரும் அதை இப்ப மறுக்கிறதும் இல்ல, அதை தீவிரமாகவும் நாங்க குரல் முன்னெடுக்கிறோம். அது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய யூனிட் ஆகட்டும், தமிழகத்தில் ரெண்டு யூனிட்டும் தேசிய கட்சியாக இருந்தாலும் கூட இரண்டு மாநில உரிமைகளுக்காக இன்று தேசிய கட்சிகள், அது காங்கிரஸ் பிஜேபி மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட, நீங்க அவங்க சின்ன இடத்துல இருந்தாங்க சிறு மாநிலம் அப்படின்னா கூட இன்று அவர்களுமே கூட தேசிய கட்சிகளாக இருப்பவர்கள் கூட மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக சில சமயம் விட்டு கொடுக்காம போராடக்கூடிய சூழல் ஒண்ணு இருக்கு. திருப்பி இன்னொன்னு சொல்றேன், எந்த மாநிலங்களில் இது மாநில அரசியலுக்காக பயன்படுத்த, நீங்க சொன்னீங்க டெய்லண்ட் ஸ்டேட்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு. பெறக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நதிகளை தேசியமயமாக்குவதற்கும் இணைப்பதற்குமான ஆதரவை கொடுக்க முன்வருகிறார்கள். இன்னைக்கு நீங்க தமிழகத்துல பாஜகவும் காங்கிரஸும் எங்களோட பிரசன்ஸ் விசிபிலிட்டி இல்ல, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற வாய்ப்பு இல்ல, அதனால நீங்க ரெண்டு கட்சிகளுமே கர்நாடகா மாநிலத்தை தான் பாக்குறீங்க, அங்க அரசியல் பண்ண விரும்புறீங்கன்னா நான் கேட்கிறேன், இதற்கு முன்னால யூபிஏ கவர்மெண்ட் இருந்தப்போ திமுக அரசாங்கம்
அவங்களோட ஆட்சி பங்கு இருந்தது. அது எப்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவு இருந்தது. அதிமுக மத்திய அரசுல இல்லையா? இருந்திருக்கு. அதிமுக மத்திய அரசுல இருந்திருக்கு, திமுக மத்திய அரசுல இருந்திருக்கு. இவர்கள் பங்கு பெறக்கூடிய அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத சூழல் இருந்திருக்கே. அப்போ ஏதோ தேசிய கட்சிகள் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு அங்கே இங்கேயும் பாக்குறாங்கன்னு இல்ல. இதற்கு முன்னால மத்திய அரசில் பங்கு பெற்றக்கூடிய நிலையில் இருந்த 2 திராவிட கட்சிகளுமே அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்திருக்காங்க. அதனால இதற்கான நீண்ட கால தீர்வு என்ன? பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் அப்படிங்கிறது இருந்தா கூட 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுமூகமான சூழல் ஒன்று. இன்னொன்று, நீர் மேலாண்மையில இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டி இருக்கு. இன்னைக்கு மழை பொழிவு குறைவான காலத்தில் எப்படி இருக்கிறது? 2005 இருந்து தொடர்ச்சியா 4 வருஷம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் 50 TMCக்கு மேல மழைநீர் வீணா கடல்ல போயிட்டு இருக்கு. காவிரியில இருந்து கொள்ளிடத்துல தடுப்பணை கட்டணும்னு எங்க கட்சியோட திரு ராஜேந்திரன் அவர்கள் மயிலாடுதுறை வழக்கறிஞர் கேஸ் போட்டு தடுப்பணைகள் கட்டுறதுக்கு 7 இடத்துல நாங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கிறோம். என்ஜினியர் ஆய்வு பண்ணிருக்காங்க. திரு சுப்பிரமணியன் தலைமையிலான கமிட்டியோட ரிப்போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? கன்சிடர் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டோட உத்தரவு 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம நடவடிக்கை எடுக்கல. ஆனா ஒவ்வொரு வருஷம் வெள்ள நீர் வரும்போதெல்லாம் கடல்ல போயிட்டு இருக்கு. அதற்கான மாற்று ஏற்பாடு என்ன? நீர் மேலாண்மை பற்றியும் நிறைய நாம இந்த நேரத்துல பேசுறோங்க செம்மல். தயவு செஞ்சு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, சாதாரணமா இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட கூட என்ன கருத்து இருக்குன்னா, அநியாயம் இழைக்கப்படுகிறது அப்படின்னா நம்ம குளங்கொட்டை காப்பாத்துறதுக்கு நாம என்னங்க பண்ணிட்டு இருக்கோம்? நாம இதை யோசிக்க வேண்டாமா? மழைநீர் வரும்போது சேமிச்சு வைக்கிறத பத்தி ஏன் நம்ம கிட்ட உணர்வு இல்ல? மேலாண்மை பற்றி பேசுற அதே நேரத்தில் உரிமைக்காக இதையும் சேர்த்து கட்டாயம் உரிமையை பத்தி யாரும் இங்க மறுத்து பேசல. நம்ம உரிமையை விட்டு கொடுத்துட்டு நம்ம மழை எப்ப வருண பகவான் வருவாரோ அப்ப மட்டும் நாம காப்பாத்திக்கலாம்னு சொல்லல. எல்லா மாநிலங்களும் அது உற்பத்தி ஆகிற இடமா இருக்கட்டும், பெறக்கூடிய இடமாகட்டும், பொதுவாகவே சர்வதேச அளவிலேயே நீர் எப்படி எல்லாம் பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு, இல்லன்னு சொல்லல. அதை பற்றியும் பேசுவோம். திராவிடகுமார், பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்டா இருந்தாலும், அது உச்சநீதிமன்றமா இல்ல அதை விட அதிகாரம் படுத்த அமைப்பாக இருந்தாலும், அந்த உத்தரவை 2 மாநில அரசுகளும் அமல்படுத்த முன்வரணும், அப்பதான் இதுக்கான தீர்வு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நியாயம் இருப்பதை உணர முடியுதுல்ல? இல்ல, 2 மாநில அரசுகள் மட்டும் இல்ல, இந்தியாவில் பிறந்த குடிமக்கள் அத்தனை பேரும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும், அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அதை மதிக்கணும். அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் உச்ச நீதிமன்ற காவிரி இஷ்யூவில் எந்த நிலையிலும் உச்ச நீதிமன்றம் தான் உரிய தீர்வை தருகின்ற இடமாக கருதி இதை செஞ்சிட்டு இருக்காங்க. 2வது, பேச சொல்ல எல்லாரும் சொன்னாங்க ஏதோ அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த அரசியலும் பண்ணல. முழுக்க அரசாங்கம் தன்னுடைய கடமையை சட்ட ரீதியாக செஞ்சிட்டு இருக்க ஒழிய இதை வச்சுக்கிட்டு விளம்பரம் தேடல, இதை வச்சுக்கிட்டு அரசியலாக்கி வேற எதுவும் பண்ணல. முழுக்க சட்ட ரீதியான இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இந்த வழக்கு ஏன் நீதிமன்றத்துக்கு போகுது? மத்திய அரசாங்கம் செயல்படல, நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வருது. இன்னைக்கு கர்நாடகாவில் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நேற்றைக்கு தீர்ப்புல உச்சநீதிமன்றத்திலே சொல்றாங்க, நீங்க போய் பிரதமர் கிட்ட மனு கொடுக்கறதுல ஒன்றும் நடந்துராது, நாங்க சொன்னதை செய்யுங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தாம நீங்க பிரதமர் கிட்ட மனு கொடுத்தா என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. அப்போ அதனுடைய பொருள் என்ன? இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் கர்நாடகாவுக்கு சாதகமாக அல்லது கர்நாடகாவில் தன்னுடைய கட்சிக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு தேசிய கட்சிகள், காங்கிரஸா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யறாங்கன்னா, இது ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தணும், தமிழ்நாடு பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல, முதலமைச்சர் போலன்னு சொல்றாங்க. இதே முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடந்த முறை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி உச்சநீதிமன்றம் சொன்னதுனால கர்நாடகாவை போய் அன்றைக்கு காங்கிரஸ் மன்மோகன் சிங் அரசாங்கம் இருந்த நேரத்தில் கர்நாடகாவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்தது. போய் பேசணும், ஒரு சொட்டு தண்ணி தரலையே. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தானே போய் பேசணும். நம்ம உச்சநீதிமன்றம் சொன்னா இப்ப கூட பேச தயார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அந்த பிரச்சனையை வச்சுட்டு நாங்க வெளியே பேசிக்கிறோம், நாங்க பிரதமர் கிட்ட பேசுகிறோம் சொன்னா அந்த தீர்ப்பை அல்லது உச்சநீதிமன்றத்தை வழக்கை பலகீனப்படுத்துகின்ற செயலா மாறிடும். சட்ட ரீதியாக இருக்கின்ற நமக்குரிய வாய்ப்புகளை நாம இழக்கிற சூழ்நிலை வந்துடும். பேசுற நேரத்தெல்லாம் கடந்து நம்ம தீர்ப்பை எதிர்நோக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை எதிர்பார்த்து நம்ம காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நாங்க போய் பிரதமரை வச்சு பேசுறோம் அல்லது எல்லா கட்சியும் கூட்டு போய் பேசுறோம்னா இது நம்முடைய உரிமையை நாம இழப்பதற்கு எப்படி 1971 அன்றைக்கு காவிரி நீர் பாசன விவசாயிகள் தந்த வழக்க பிரதமர் இந்திரா காந்தி மேல நம்பிக்கை வச்சு நாங்க வாபஸ் வாங்கிறோம், நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் வெளியே வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இழப்பை நம்ம சந்திக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்களோ அதை போல இன்னைக்கு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இந்த நம்முடைய உரிமையை இன்றைக்கு பறிகொடுப்பதற்கு வாய்ப்பை உருவாக்குறாங்க. 2வது, சகோதரி வானதி சீனிவாசன் பேச சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. பக்கிங்வா கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தல. ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய எல்லையில் இருக்கின்ற அந்த நீர்வழி பாதையை செப்பனிடுவதற்கு மாநில அரசாங்கம் தான் அதை செய்ய முடியும். நாளைக்கு வெள்ளம் வந்ததுன்னா
நாங்க தான் பராமரிக்கிறோம். அதுல பாதிப்பு வந்ததுன்னா எங்களை தான் குறை சொல்றீங்க. நீங்க வந்து ஏதோ இன்னைக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு உங்க கண்ட்ரோல் இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியும் எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வரணும், எங்களுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்டு வரணும்னு சொல்றீங்க. இதை வந்து காவிரி மேலாண்மை வாரியம் வச்சு அதை வந்து கண்ட்ரோல் வந்து மத்திய அரசாங்கம் கிட்ட தான் இருக்கு. அதை வச்சு செய்ய வேண்டியதானே. பிரச்சனை உரிய இடத்துல செய்ய மாட்டீங்க. ஏதாவது பிரச்சனை இல்லாத இடத்துல எங்க கிட்ட கொடுத்துன்னு சொன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? நீங்க அந்த நிதியை கொடுங்க, திட்டத்தை கொடுங்க, அந்த நாங்க செயல்படுத்துறோம். எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் நிர்வாக ரீதியா அதனுடைய சாதக பாதகங்களை ஏற்பதற்கோ அந்த பாதிப்புகளை தாங்குவதற்குரிய தேவை மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது, மாநில அரசாங்கத்துக்கு சாதக பாதகங்களை பார்க்கிற வாய்ப்பு இருக்கு. அதுதான் மாநிலம் தான் பார்க்கணும்னு சொல்றது சரி. ஆனால் ஒரு தொலைநோக்குடன் கூடிய தொலைநோக்கினுடைய திட்டம் தேசிய அளவில் அல்லது 2 மாநிலங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நாங்க இந்த தடையை விதிக்கல. அது தேவை. ஆனால் ஒரு மாநிலத்திற்குள்ள இருக்கின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாநில அரசாங்கம் இருக்கும்போது ஏன் மத்திய அரசாங்கம் தலையிடணும்? நான் முடிச்சிடறேன். இன்னொன்னு சொல்றேன். பேசுகின்ற போது சொன்னாங்க, இதை முடிக்கிறேன். சகோதரி சொன்னது அதாவது என்னன்னா, நீர் மேலாண்மை சரியா பராமரிக்க இவங்க வந்து மழைநீர் சேகரிப்பு வந்து இதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா செக் டேம் அமைக்கல. இது வந்து ஈஸியா, அதாவது ஏன் வந்து அங்க வந்து நெல்லை பயிர் செய்யறாங்க, அந்த நீரை குறைக்கலாம். இதெல்லாம் வந்து கர்நாடகாவுக்கு பலம் சேர்ப்பதற்காக சொல்லப்படுகின்ற திசை திருப்புகின்ற வார்த்தை. நான் கேட்கிறேன், இன்னைக்கு செக் டேம்ல தண்ணி எப்படி இருக்கும்? வர தண்ணி கடமடை வரைக்கும் பகுதிக்கு போனோம்னா செக் டேம் இருந்தா போகுமா? இன்னைக்கு ஒரு 2 மாதம் வந்து மழை காலத்துல வேணா தண்ணி வரும். மற்ற நேரங்களில் அங்கங்க செக் டேம் கட்டி வர தண்ணியை தடுத்துட்டா மேட்டூர்ல இருந்து வர தண்ணி எவ்வளவு தூரம் வரும்? திருச்சிக்கே வராத. நீர் அபரிமிதமா இருந்தா செக் டேம் கட்டி சேமிக்க முடியும். நீரே இல்லாத நேரத்தில் வர நீரை வந்து அங்கங்க தடுத்து வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க தண்ணி திறந்து விட்டா கடைமடை பகுதிக்கு போறதுக்கு 8 நாள் ஆகுது. நீங்க வந்து செக் டேம் கட்டினீங்கன்னா 18 நாள் ஆகுமே. அந்த அளவுக்கு தண்ணி அங்க கிடைக்கணுமே. பிரச்சனை இருக்கு. ஆனா அது ஒரு காரணம் இல்லை. அதாவது அது வந்து நம்முடைய நீர் மேலாண்மையை நாம் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் நமக்கு தர வேண்டிய தண்ணியை தருவதற்கு கர்நாடகத்தை போராடுகின்ற போது நீங்க தண்ணியை வீணாக்குறீங்க, தண்ணியை வந்து கடல்ல விடுறீங்கன்னு சொல்றதெல்லாம் கர்நாடகாவுக்கு காப்பாற்றுவதற்காக செய்யப்படுகின்ற சதி திட்டம். நம்ம பேசலாம். திரு ரங்கநாதன், குறுக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்து. இப்போ ஒரு கவனத்தை நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நீங்க 3 பேருமே அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க. நான் ஒருத்தந்தான் விவசாயி. வேற மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்க. அரசு வந்து இந்த ட்ரைபியூனல் ஃபைனல் அவார்டில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து எழுதியிருக்காங்க, அர்த்தத்தோடு எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க 2 அமைப்பு இருக்குது. இந்த எப்படி நிர்வாகம் பண்ணுறது, நீர் நிர்வாகத்தை எப்படி பிரித்து கொடுக்கறதுங்கிறதுக்கு சிஎம்பின்னு சொல்லக்கூடிய காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, அவங்களுக்கு அரசியலமைப்பு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்கிறது நல்லா வரையறுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருங்காற்று குழுன்னு இதை இப்படி பண்ணலாங்கிறதுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு குழு. இந்த 2 குழுவுமே ட்ரைபூனல் கொடுத்தது. ட்ரைபூனலுக்கு அங்கீகாரம் கொடுத்தது மத்திய அரசு. அங்கீகாரம் கொடுத்தாச்சு, அதுக்குள்ள பவர் கொடுத்தாச்சு. இனிமேல் அது செயல்பட விடணும். ஆனால் ஆரம்பத்திலேருந்து கர்நாடகம் அந்த சிஎம்பிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறதுல அடிப்படையிலேருந்து ஆதாரத்தோடையே அதை வந்து பெரிய அளவில் போராடுறாங்க. இது போராடி ஜெயிக்கணும், இது நியாயம் இல்லாத ஜெயிக்கணும், அராஜகம் பண்ணி ஜெயிக்கணும்னா அது கொஞ்ச நாளைக்கு பலிக்கும், பர்மனெண்ட்டாக பலிக்காது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், இது வந்து இது பண்ண இது வந்து காவிரினால உங்களுக்கு அருவருப்பையும் அகங்காரத்தையும் தேவையில்லாத ஒரு வெறுப்பையும் வளர்த்திருக்கீங்களே தவிர இதனால எந்த விதமான பலனும் கிடைக்காதுங்கிற சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு சர்ப்ளஸ்ன்னு வரபோது வடிகாலா தமிழ்நாடு இருக்குது. அப்போ உங்களுக்கு நிறுத்த முடியாது. சட்ட ரீதியாக பார்த்தா எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க முடியும்னு நான் கேட்க முடியும். என்னைக்காவது நாங்கள் கேட்டிருக்கோமா? அது மாதிரி கேட்டதே இல்லை. ஒன்று சொல்கிறேன், மனிதாபிமானமும் வேணும், அரசியல் ரீதியும் வேணும், சட்ட ரீதியும் வேணும்னா அதுதான் காவேரிக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க முடியும். அதுக்குள்ள அமைப்பை இந்த தடவை அவங்க 2007 கொடுத்த ஃபைனல் அவார்டில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. 5 வால்யூமில் கொடுத்துருக்காங்க. அதை செயல்படுத்த விடுங்கோ. அதை செயல்படுத்த வேண்டிய நடவடிக்கை பாரத பிரதமர் எடுக்கட்டும். பேச்சுவார்த்தைங்கிறது கஷ்டம் வரைச்சே தான். இப்போ கஷ்டம் வந்திருக்கு. பேசினவனா தண்ணி வராது. நான் என்ன சொல்கிறேன், அமல்படுத்துற போது வரைச்சே எப்போ தேவையோ அப்போ போடணுமே தவிர கஷ்டப்படுத்தே. நான் சாதாரண நாளில் கஷ்டத்தை பற்றி பேசுவோம்,
நன்னா தண்ணி வரப்போது பாடுபட்டு உற்பத்தியை பெருக்குவோம். அந்த எண்ணம் வரணுமே தவிர பஸ்ஸை கொளுத்துறது, அராஜகம் பண்றது, ரயில மறிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. அதனால எந்த நேரம் குறைவா இருக்கனால இன்னைக்கு நம்ம பேச நேரம் மிக குறைவா இருக்கனால நீங்கள் எடுத்துக்கூடிய இந்த சமாதான வேண்டுகோளையும் உங்களோட இறுதி கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், நம்ம இறுதி கருத்தை கேட்கிற நேரத்தில் இருக்கிறோம். பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இன்றைய தேவை காவிரிக்கு என்னவாக இருக்கிறது? அதாவது இன்றைய தேவைகள் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது இது ஒரு லாங் 1910 இந்த போராட்டமும் இந்த பிரச்சனையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு மைசூர் மகாராஜாவோட அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்ட உடன்படிக்கை மைசூர் மகாராஜாவை மிரட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு மிக அதிகமான தண்ணீரை பெற்றுக்கொண்டு போய்விட்டது என்கிற உணர்வும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரமும் கர்நாடகாவிலே நடந்து, கர்நாடகத்திலே பெய்து அங்கே இருந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் கிடக்கிற தண்ணீர்ல 58% தமிழ்நாடு வைத்துக்கொண்டு 30% நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு இது இந்த நீரை பங்கிட்டதே சரியில்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை அங்கே கர்நாடகாவில் இருக்கிறது. ஆனா அது அப்பவே பிரிட்டிஷ் அரசாங்கமே என்ன சொல்லிவிட்டது என்று சொன்னால், அதை போன்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வைக்க முடியாது, நம்மகிட்ட 3 கோடி ஏக்கர் பாசனம், காவேரி நீரை நம்பி பாசனம் இருக்கிறது, ஆகவே நாங்கள் அதை டெவலப் பண்ணிட்டோம், இனிமேல் அந்த யூசேஜை குறைக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இன்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சு அந்த மனநிலை கர்நாடக மக்கள் மத்தியில் இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை உடனே அங்க கர்நாடக மக்கள் மத்தியில ஒரு பெரிய வெறுப்பலை ஏற்பட்டு பெரிய வன்முறையாக வெடித்து அங்க இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்க தமிழர்கள்லாம் மிகவும் ஏழைகள். அதான் ஒண்ணு. நான் அதுக்காக வேண்டி நான் எதையும் சுட்டி காட்ட விரும்பல. இங்க இருக்கிற கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்களாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த பெங்களூரில் இருக்கின்றவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கே பிரச்சனை. அவர்கள் 40-50 லட்சம் பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அவங்க படுகிற கஷ்டத்தை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வு வேணும். இதற்கு ஒரே வழி, அரசியல்வாதிகள் கையிலே இந்த பிரச்சனை இல்லாமல் சரியா நீதிமன்றத்தின் வழியாக மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வர முடியும் என்கிற நிலையை நாம் ஏற்கனவே எட்டிவிட்டோம். ஏன்னா ஏற்கனவே அன்னை இந்திரா காந்தி தலைமையிலே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது சரியாக வராமல், அதற்கு பிறகு பல்வேறு பிரதமர்களை, பல்வேறு முதலமைச்சர்களை பார்த்து இந்த வாட்டர் டிஸ்பியூட் சரியா வராம இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் நண்பர் ஆவடிக்குமாரை நான் கேட்கிறேன். அவர் நம்ம சகோதரி வானதிக்கு அவர் சொன்னாரு, நான் மிக பணிவோடு கேட்கிறேன், நீங்க இன்னைக்கு வெள்ளம் வந்தா நாங்க தான் பொறுப்புன்னு சொன்னீங்க. நேற்று கார்பரேஷன் இன்ஜினியர்களோட பிடபிள்யூ இன்ஜினியர்கள் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. சென்னையில் உள்ள பிடபிள்யூ சேனல்ஸ் தூர்வாருவதற்கு எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லி உங்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேற்று அதற்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்க வெள்ளம் வந்தா நாங்க தான் பொறுப்புன்னு சொல்றீங்க. இன்னைக்கு அவர் மன்னார்குடி ரங்கநாதன் கேட்டா தெரியும், காவேரியினுடைய சப்ளை சேனல்ஸ், டிரைனேஜ் சேனல்ஸ், அங்க உள்ள டேங்க்ஸ் தூர்வாரி எவ்வளவு நாள் ஆனதுங்கிறது நீங்க சொல்லணும். அதை பேசினா இப்பொழுது அரசியல் ஆகிவிடும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்திடம் ஒரு மென்ஷன் பண்ணி இந்த வழக்கை உடனடியாக அந்த அப்பீல டிஸ்போஸ் பண்ணி இந்த ரெண்டு பாடி, அவர் ரங்கநாதன் சொன்னார் இல்லையா, அந்த ரெகுலேட்டரியும் அந்த ரிவர் வாட்டர் அதாரிட்டி வைக்கணும். இதுல இன்னொரு பெரிய கேட்ச் ஒன்னு இருக்கு. சகோதரி வானதி சொன்னாங்க, இதே காவேரி வாட்டர் ட்ரிபியூனல்ல தான் சிறுவாணியில 3 TMC தண்ணியை கேரளாவுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. அப்ப இந்த அவார்டை நம்ம இந்த பைனல் அவார்டை நாம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அன்னைக்கு அங்க டேம் கட்டுறதுக்கான அனுமதியை தமிழ்நாடு கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழும். ஆகவே இதை போன்ற ஒரு சூழ்நிலைகளிலே சரியாக ஆராய்ந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக உடனடியாக தீர்வை பெறுவதுதான் இந்த நேரம் குறைவா இருக்கு. உங்களுடைய இறுதி கருத்து? அதாவது மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாரு, உச்சநீதிமன்றம் தான் தீர்வுனாரு. அதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். ஏன்னா நேற்று வரைக்கும் அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு பிரதமரை சந்திக்கிறது தான் தீர்வுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மனமாற்றம் செஞ்சு மாநில அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை சரியான நடவடிக்கை, தமிழ்நாடு இன்னைக்கு சரியான திசையில் இந்த பிரச்சனையை அணுகி இருக்கிறதை ஏற்றுக்கிட்டாங்கன்றது எனக்கு மகிழ்ச்சி. ரெண்டாவது, இன்னைக்கு அவர் சொன்னார், இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் தீர்க்கணுன்றது மட்டும் இல்லை. நான் கேட்கறது, இன்னைக்கு தேசிய கட்சிகள்னா கூட மற்ற கட்சிகள் பிரச்சனை எப்படி கொண்டு போனாலும் பெரிய பாதிப்பு இருக்காது.
ஆனால் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய கடமை உண்டு. அவங்க வந்து 2 மாநிலத்தில் அரசியல் பண்றவங்க. அப்படி இருக்கு சொல்ல அவங்க கட்சியினுடைய தலைமைகள் இப்போ இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சொல்றது, அங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சொல்றதுன்றதை விட முதல்ல குறைஞ்சபட்சம் அவங்களுடைய தேசிய தலைமை இதுல ஒரு முடிவு எடுக்கட்டும். காங்கிரசினுடைய தேசிய தலைமை ஒரு முடிவு எடுக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை எது சரி, தமிழ்நாட்டினுடைய நிலை சரியா அல்லது கர்நாடகாவினுடைய நிலை சரியா, அதுல தமிழ்நாடுக்கு என்ன பாதிப்பு, கர்நாடகா என்ன பாதிப்பு, ஒரு முடிவு எடுக்கணும். அதையே முடிவு எடுக்காத முடியவங்க அவங்கள கூப்பிட்டு போய் நாங்க பேசி என்ன சாதிக்க முடியும்? ஆக அவங்களுக்கே ஒரு முடிவில்லாத நிலையில் இங்க மாநிலத்துக்கு ஏற்ப சந்தர்ப்பவாத அரசியல் அவங்க நடத்திக்கிட்டு இருக்க சொல்ல அவங்களை கூட்டிட்டு போய் நாங்க பிரச்சனையை பேசுறது ஒரு சரியான நிலைப்பாடு இல்ல. அதனாலதான் இது அரசியல் கட்சிகள் இடத்துல இதை வந்து அரசியல் கட்சிகள் இடத்துல கொண்டு போய் கர்நாடகாவில் விட்டதனாலதான் இன்னைக்கு சமூக விரோதிகள் கையில் அந்த பிரச்சனை போயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் கையில விடாம ஆட்சியின் கையில் இந்த பிரச்சனை இருப்பதனாலதான் அது நீதிமன்றத்துக்கு போய் நமக்கு வெற்றியை தேடி தந்திருக்கு. ஆக ஒரு சரியான உறுதியான நிலையான தீர்ப்பை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. நமக்கு கிடைக்கின்ற இல்ல நீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிகள் ஏதாவது இந்த அரசாங்கத்தினுடைய நிலையை பாராட்டிருக்காங்களா? ஆனா நேற்று வரைக்கும் ஒவ்வொரு நிலையிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, பிரதமரை போய் பார்க்கல, மத்திய அரசாங்கத்தை நேர்ல போய் பார்க்கல, இப்படி திசை திருப்புகின்ற முயற்சியில் அவங்களுடைய பணிகள் இருந்ததே தவிர மட்டுமல்ல. ஒட்டுமொத்தமாக நிரந்தரமான தீர்வு அப்படின்னு சொன்னா நதிகளை இணைப்பதும் அதை தேசியமயமாக்குவதும் அப்படிங்கறத பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நம்புகிறது. அது மட்டுமல்ல, அதற்கான செயல் திட்டங்களிலேயும் இறங்கி இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய நதிகளை கிட்டத்தட்ட 80% நதிகளை இணைக்கப்பட்டாகிவிட்டது. அதனால இதற்கான முயற்சிகளை தொடங்குவதற்கும் இதை செய்யறதுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் வில் அவசியப்படுது. எந்த மாநிலங்கள் இதற்கான ஒப்புதலுக்கு வந்து நம்ம இருக்குன்னா அதுவும் இருக்கு. ஏனென்றால் அனைத்து மாநிலங்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழலை நம்ம உருவாக்க வேண்டி இருக்கு. அதற்கு உற்பத்தியாகிற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அது வந்து வேற ஒரே கட்சி ஆட்சி செய்கின்ற இடத்துல கூட இந்த சிக்கல் இருக்கு. மத்திய பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் ரெண்டுமே ஒரே ஆட்சி இருந்தா கூட அந்த இடத்துலயும் நதிநீர் தாவாங்கிறது இருக்கு. அதனால் நீண்ட கால பிரச்சனைக்கு அப்படிங்கிறதுல ஒரு புறம் நதிகளை இணைத்து எப்படி நம்ம நீர் மேலாண்மை கொண்டு போறது, இன்னொரு புறம் மாநிலத்திற்கு உள்ளாகவே எப்படி எல்லாம் செயல்பாட்டுல நம்ம இறங்குறது முக்கியம். எதுவாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய வன்முறை அப்படிங்கறத எந்த விதத்திலையும் அனுமதிக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள், நீங்க வட்டால் நாகராஜ் வந்து ஏதோ கன்னடங்களோட ஒட்டுமொத்த பிரதிநிதி கிடையாது. சாம்ராஜ் நகர் மாதிரி ஏரியாவில் 4500 ஓட்டு வாங்கின ஒரு ஆள் தான் அவரு. அதனால அங்க இருக்கக்கூடிய கர்நாடகத்துக்காருக்கும் தமிழகத்து மேல எல்லாம் பெரிய வெறுப்பு அந்த மாதிரி இல்ல. இந்த பிரச்சனையை நாம் எப்படி அணுகுகின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வன்முறை தீர்வாகாது அப்படிங்கிறதா எல்லா காலகட்டங்களிலும் இது போன்ற வாதங்களை நாம் முன்னெடுக்க வேண்டியது, மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாகவும் இருக்கிறது. நிகழ்வு கலந்துள்ளதற்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு